தெய்வத்தில் பெருமையும் ஆச்சரியமும் அவரது தீர்ப்பை மாய்த்தது. மேலும் அவர் அவர்களின் ஞான வார்த்தைகளை மறுத்தார். பலிகளை நடமாடும் உயிரினங்களுடனோ அல்லது அசையாத பொருட்களுடனோ செய்ய வேண்டுமா என்பது குறித்து துறவிகளிடையே பெரும் சர்ச்சை எழுந்தது. பின்னர் முனிவர்கள் வாசு மன்னரை அணுகி இந்த விஷயத்தில் அவரது வேத அறிவிப்பை கோரினர். புத்திசாலித்தனமான மன்னர் பயக்கமின்றி எந்த பொருளுடன் தியாகம் செய்ய தயாராக இருந்தாலும் அதை செய்யலாம் என்று பதிலளித்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது வார்த்தைகள் விரைவில் பொய்யானவை என்று நிரூபிக்கப்பட்டது. ஏனெனில் அவர் தனது வஞ்சகத்திற்கான தண்டனையாக தாழ்வான பகுதிகளுக்குள் நுழைய வேண்டியிருந்தது. வைசம்பாயனனின் கதை தொடர்ந்தது. அநீதியான வழிகளில் சம்பாதித்த செல்வத்துடன் தியாகங்களை செய்வதற்கு எதிராக எச்சரிக்கிறது. அவ்வாறு செய்பவர்கள் தங்கள் பரிசுகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். மேலும் மரணத்திற்கு பின் உண்மையான தகுதியை ஒருபோதும் சம்பாதிக்க மாட்டார்கள். மாறாக சோளம் அல்லது பிற எளிய பிரசாதங்களை கொடுக்கும் தவம் செய்பவர்கள் பெரும் தகுதியை பெற்று சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். மன்னர் கவனமாக கேட்டபோது விஸ்வமித்ர, அசிதா, ஜனகன், தர்க்கசேனா, ஆட்டிசேனா மற்றும் சிந்து தீபா போன்ற பண்டைய மன்னர்களை பற்றி வைசம்பாயனர் பேசினார். அவர்கள் தங்கள் பரிசுகள் மற்றும் தவத்தின் மூலம் அதிக வெற்றியை பெற்றனர். நீதியின் மூலம் தங்களை தூய்மைப்படுத்தி தவத்தின் பாதையை பின்பற்றுவர்கள் இறுதியில் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று ஞானி முனிவர் கூறினார். வைசம்பாயனனின் வார்த்தைகளை உள்வாங்கியதும் ஜனமேதியரின் கண்கள் விரிந்தன. தியாகத்தின் தன்மை மற்றும் அதன் வளங்களை பற்றிய ஆழமான புரிதலால் அவரது மனம் நிரம்பியது. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் மன்னர் தனது மூதாதையர்களை வழிநடத்திய பண்டைய மரபுகள் மீது மரியாதை செலுத்தினார். வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் நீதி மற்றும் இரக்கத்திற்காக பாடுபட்டு தானும் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். 12 ஆண்டுகால தவத்திற்கு தன்னை அர்ப்பணித்த புகழ்பெற்ற ரிஷி அகஸ்தியரின் மகத்தான தியாகத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. ஞானிகள் மற்றும் துறவிகளின் கூட்டம் அவருக்கு இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் புலன்களின் மீது தேர்ச்சி பெற்றதற்காகவும் நீதியின் பாதையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் புகழ்பெற்றவர்கள். அவர்களில் வேர்கள் மற்றும் பழங்களில் வாழ்ந்தவர்கள், சந்திரனின் கதிர்களில் மட்டுமே வாழ்ந்தவர்கள். இன்னும் பலர் மற்றவர்கள் வழங்கிய உணவை மட்டுமே மரியாதையுடன் சாப்பிட்டனர். சடங்கு முன்னேறும் போது கூட்டத்தின் மீது ஒரு அசௌகரிய உணர்வு நிலை பெறத் தொடங்கியது. மழை நின்று விட்டது. ஏன் வறண்டு போனது? இந்த அகஸ்தியர் என்று முனிவர்களில் ஒருவர் கூறினார். தியாகத்தில் ஈடுபட்டுள்ள இந்த அகஸ்தியர் பெருமையும் மாயையும் நிறைந்த இதயத்துடன் உணவை பரிசாக வழங்குகிறார். ஆனால் உணவு எப்படி வளரும்? பிராமணர்களே ரிஷியின் இந்த தியாகம் பெரியது மற்றும் 12 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் தெய்வம் இந்த 12 ஆண்டுகளுக்கு மழை ஊட்டாது. அகஸ்தியர் தனது தோழர்களின் சந்தேகங்களால் தொந்தரவு செய்யாமல் நிகழ்வுகளின் போக்கை விரைவில் மாற்றும் வார்த்தைகளை பேசினார். வாசவா, அந்த 12 ஆண்டுகளுக்கு மழை பெய்யவில்லை என்றால் நான் மன தியாகத்தை செய்வேன். இதுவே நித்திய கட்டளை என்று கூறினார். தவத்தின் சக்தி மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கைக்காகவும் நீதியின் பாதையில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் அவரது வார்த்தைகள் ஒரு சான்றாக இருந்தன. அகஸ்தியர் பேசுகையில் ஒரு விசித்திரமான மற்றும் அற்புதமான விஷயம் நிகழ்ந்தது. காற்று ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலால் அதிர்வுற்றது போல் தோன்றியது. கூட்டம் ஒரு எதிர்பார்ப்பு அமைதியால் நிரம்பியது. பின்னர் ரிஷியின் வார்த்தைகளால் அழைக்கப்பட்டதைப் போல வான் திறக்கப்பட்டது. மழை ஏராளமாக பெய்தது. இந்திரன் செயலுக்கு நகர்த்தப்பட்டார். அவரது 1000 கண்கள் அகஸ்தியரின் சகிப்புத்தன்மையற்ற ஆவிக்கு ஒரு புதிய மரியாதையுடன் பரராசிக்கின்றன. கூட்டம் மகிழ்ச்சியான பாராட்டை பெற்றது. அவர்களில் குரல்கள் வானத்தை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் போல உயர்ந்தன. மேலும் அதன் மையத்தில் அகஸ்தியர் நின்றார். அவரது இதயம் ஒரு ஒளியால் பிரகாசித்தது. அது இருப்பில் கட்டமைப்பை ஒளிர செய்தது. அவரது வெற்றி வெளிப்புற சூழ்நிலைகளில் மட்டுமல்ல, அவரது சொந்த இருப்பில் ஆழமான இடைவெளிகளிலும் இருந்தது. மழை தொடர்ந்த போது கூட்டம் கலைந்து செல்ல தொடங்கியது. ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகள் மற்றும் கடமைகளுக்கு திரும்பினர். ஆனால் அகஸ்தியர் அங்கேயே இருந்தார். அவர் தேர்ந்தெடுத்த பாதையில்
அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் அவரது கண்கள் பிரகாசித்தன. ஏனெனில் அந்த தருணத்தில் அவர் ஒரு ரிஷி மட்டுமல்ல, அவர் நிலைநிறுத்த விரும்பிய கொன்றைகளின் உயிருள்ள ஒருவரும் என்பதையும் அறிந்திருந்தார். எனவே மகத்தான தியாக முடிவுக்கு வந்தபோது அகஸ்தியனின் தோழர்கள் அவரை மீண்டும் ஒருமுறை அணுகினர். நீ சொல்ல வார்த்தைகளால் நாங்கள் மிகவும் திருப்தி அடைந்தோம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் உமது தவங்கள் எந்த குறையும் ஏற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அகஸ்தியர் ஞானம் மற்றும் இரக்கத்தின் வார்த்தைகளை பேசினார். அவரது குரல் ஒரு ஆசீர்வாதம் போல காற்றை தாங்கி சென்றது.